இன்று நாங்கள் இந்த தலவரலாறு ஆலயங்கள் பாடப்பெற்ற ஸ்தலங்களுடைய தலவரலாறுகளை நோக்குவோம். அந்த வகையில் இலங்கை நாட்டிலே காணப்படுகின்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களிலிருந்து திருக்கோணேஸ்வர ஆலயத்திற்கு அந்த ஆலயத்தின் வரலாறை அறிவதற்காக ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்வோம். அதற்கு முன்பு இந்த ஆலயம் பற்றிய சில தகவல்களை திரட்டி உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன். இலங்கை நாட்டிலே கிழக்கு மாகாணத்தின் தலைநகரமாக இருக்கிற திருகோணமலையில் உள்ள ஒரு சிவன் ஆலயம்தான் இந்த திருக்கோணமலை கோணேஸ்வரர் ஆலயம். இது தென்கையிலை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த ஆலயம் தென்னாட்டின் கைலாயம் என்று போற்றப்படுகின்ற ஆலயமாக காணப்படுகின்றது. ஈழ நாட்டின் பஞ்ச ஈச்சரங்களிலே இவ்வாலயமும் ஒன்றாக காணப்படுகின்றது. அத்தோடு 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இந்த ஆலயத்திற்கு பதிகம் பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசர் சுந்தரர் வைப்புத்தலமாக இந்த ஆலயத்தை பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். எனவே இவ்வாலயம் திருமுறை பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகவும் விளங்குகின்றது. பட்டணத்தார் பாடல்களில் கூட இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடியிருக்கிறார். இந்த ஆலயம் கோணேஸ்வர ஆலயம் இறைவனுக்கு மூலவர் திருக்கோணநாதர், கோணேஸ்வரர், மச்சேஸ்வரர் என்று சிறப்பான பெயரால் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தினுடைய அம்பாள் மாதுமை அம்பாள் என அழைக்கப்படுகிறாள். இராவணனுடைய குலதெய்வமாக, இஷ்ட தெய்வமாக இந்த ஆலயம், இந்த சுவாமி காணப்பட்டார் என இந்த ஆலய தலைவரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தை ராமர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடு இந்த பிரளய காலத்தில் மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். அவருடைய அவதார நோக்கம் நிறைவுற்றதும் மீண்டும் வைகுண்டம் செல்ல முற்பட்டார். எனினும் மச்சாவதார மீனுடலை நீங்கி மீண்டும் அவரால் ஸ்தூல சரீரத்தை பெற முடியாது போக கடல் மார்க்கமாக இந்த ஸ்தலத்துக்கு வருகை தந்து மாதுமை அம்பாளுடைய நாய திருக்கோணநாத பெருமானை பிரார்த்தித்து வழிபட்டு மீண்டும் வைகுண்ட பதவியை பெற்றதாக இந்த ஆலயத்தின் வரலாறு கூறுகின்ற தட்சிண கைலாய புராணம், திருக்கரசை புராணம் கூறுகின்றது. அதனால் சுவாமி மச்சேஸ்வரர் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. வருடா வருடம் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெறும் ஆலயம். சுவாமி அம்பாள் இந்த சிவராத்திரி நாட்களில் இந்த ஊரை சுற்றி வலமாக வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவ்வாலயம் தந்திர சூடாமணி என்கின்ற தேவி மகாத்மியத்தை கூறக்கூடிய ஒரு நூல் கூறுவதாக 51 சக்தி பீடங்களிலே இந்த ஆலயம் ஒன்றாக காணப்படுகின்ற, அதாவது மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த ஒரு ஸ்தலமாக கூறப்படுவதோடு சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் குறிப்பிடப்படுகின்றார்கள். மாதுமை அம்பாள் சங்கரி தேவி என்று போற்றப்படுகிற சக்தி பீடமாக காணப்படுகின்றது. ஆதிசங்கரால குறிப்பிடப்படுகின்ற 14 மகா சக்தி பீட ஸ்தலங்களில் முதல் பீடமாக போற்றப்படுகிறது இந்த ஆலயம். ஆதிசங்கரர் இந்த ஆலயத்தின் அம்பாளுக்கு ஸ்லோகம் பாடியிருக்கின்றார். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் கல்லால மரம். இறைவன் அருள் செய்யும் ஒரு
ஒரு ரம்மியமான சூழலில் இயற்கையான காட்சியோடு எழில் கொஞ்சம் வகையில் அடியார்கள் மனம் உருகி வழிபடுகின்ற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலே அமர்ந்தார் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அழகாக போற்றி பாடியிருக்கிற ஸ்தலம். மேலும் இந்த ஆலயத்தில் இறைவனுடைய அழகு சொல்ல முடியாதது. இயற்கையாக மயில்கள் மான்கள் நிறைந்த ஒரு ரம்மியமான சூழலில் இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் புதையுண்ட பல பழைய கால பொக்கிஷங்கள், எம்பெருமானுடைய திருவுருவச் சிலைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்க பெற்று இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன. அவ்வகையில் சோழர் கால நந்தி ஆலயத்தின் வெளிப்புறமாக அமைக்கப்பட்டு அழகாக காணப்படுகிறது. மிகப்பெரிய சிவபெருமானுடைய ஒரு உருவம் ஈழ நாட்டின் அடையாளமாக ஆலயத்தின் முன்வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அடியார்கள் ஈழநாட்டிலே காணப்படுகின்ற இந்த கோணநாத பெருமானுடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுங்கள். வழிபட்டு பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆலயத்துக்கு திருப்பணி இலங்கை ஆண்ட மன்னர்கள் அநேகர் செய்திருக்கிறார்கள். போர்த்துகேயர் காலத்திலே இந்த ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கி அந்த ஆலயத்தின் சொத்துக்களை அபகரித்து இந்த ஆலயத்தை அளிக்கப்பட்ட கற்களை கொண்டு திருக்கோணமலை கோட்டையை கட்டியதாக சொல்லப்படுகிறது. அருமையான ஒரு ஸ்தலம். அடியார்கள் சென்று தரிசியுங்கள். பெருமான் கோணிநாத பெருமான் மாதுமி அம்பாளுடனாய கோணிநாத பெருமானுடைய திருவருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.